அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா நேத்து குரூப் 4 உடைய கவுன்சிலிங் பத்தி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அபிஷியல் ஆன்சர் கீ அந்த இதுல ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆன்சர் கீல ஃபைனல் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி. ஸோ இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே வெளியிட்ட ஆன்சர் கீ, ரைட்? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இவங்க ஒரு சில ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஏ அப்படிங்கிறதன் அடிப்படையில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த கீ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கீ கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த 28வது கேள்வி ஆப்ஷன் ஏ அல்லது பி, இந்த ரெண்டுல என்ன எடுத்திருந்தாலும் அது ரைட்டு தான். புரியுதா? அதே மாதிரி ஆப்ஷன் 30வது கேள்வி பாத்தீங்கன்னா பிசிடி, இந்த ஏ தவிர மித்த மூணுமே ரைட்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க 72வது பாத்தீங்கன்னா ஏ அல்லது டி. இங்க ஒரு சில கொஸ்டினுக்கெல்லாம் ஆள்னு இருக்கும். 154ல ஆள் இருக்கு. 63வது கேள்வி ஆள். அப்பனா என்ன அர்த்தம்னா என்ன அடிச்சிருந்தாலும் அது ரைட் ஆன்சர் தான். 93, 86 இது எல்லாமே ஆள் தான் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்னு ஆள்னு இருக்கு. அப்புறம் இங்க ரெண்டாவது ஆள் அப்படின்னு இருக்கு. மூணாவது 93 ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 86 ஆள். மொத்தம் 4 இது பாத்தீங்கன்னா எல்லாமே சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் அது ரைட்டு தான். ஸோ அந்த மாதிரி இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பாத்தீங்கன்னா கொஸ்டின் கோட் பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டேட் எப்ப நடந்துச்சு? 9/6/2024. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 9/6/2024 நடந்தத இன்னைக்கு 9/1, அதான் கரெக்டா 6 மாசம் கழிச்சு 9/1/2025 இப்போ நடக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்டா 6-7 மாசம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இயருக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து எப்பயுமே பொதுவா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது கவுன்சிலிங் போய் கவுன்சிலிங் முடிஞ்சு ஃபைனல் எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் தான், ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க மெமோ வந்திருக்கு. ஸோ இதுவே இப்பதான் போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா அதுக்குள்ள இந்த மெமோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய இது கொடுக்கலாம். நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ இங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபேஸ் 1 இப்ப நடக்க போகுது, ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கும் போதே 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் இருக்கும் போதே ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி, பொதுவா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றவங்க இப்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ராமனா படத்துல சொல்ற மாதிரி தான் பயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா இது ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேபி சில காரணங்கள் அவங்க மைண்ட்ல வச்சிருக்கலாம். ஸோ அதனால ரிலீஸ், ரைட்? அது என்ன காரணம்னு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளா சும்மா சொல்ல முடியாது. ஸோ இந்த இது என்னப்பா சார் ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இது பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஸ்கோரிங் பேப்பர். டிஇடினா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக மட்டுமே கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்க ரிசல்ட்டுக்குள்ள போய் இல்லைன்னா ஆன்சர் கீக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரெண்டு இது இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ நீங்க ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி போய் இந்த ஆப்ஜெக்டிவ் கீ இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா குரூப் 4 இருக்கும். குரூப் 4ல பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு 2 தான் கொடுத்துருப்பாங்க. இதுல ஆன்சர் கீ உள்ளக்குள்ள போனீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் 2ஆ கொடுத்துருக்காங்க. அது வேற கீ இது வேற கீன்னு நினைச்சிடாதீங்க. டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். வேற அது வேற, ஓகேங்களா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, டிஎன்பிஎஸ்சி பத்தின ஒரு தெளிவு வேணும் என்று நினைத்தால் கற்பதை சேனலை தொடரும். நன்றி.